மீன் ஆம்லெட் செம்மயா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புகை. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. தூண்டில பிடிச்ச மீனை பாருங்க. தூண்டில அப்படியே இருக்குது. வாளே முள்ளு எல்லாம் போட்டுட்டேன். இத எல்லாத்தையும் போடுங்க. நம்ம ஒரு இதுக்கு கேமரா நான் ஒரு ஆள் வெட்டி போட்டேன். என்னது அந்த மாதிரி கணக்குல இருந்து மதுரைக்கு எப்படி போடுங்க. தண்ணி கண்டா மீன் குடிக்குதோ தூண்டி போறாங்க. நரிக்க அலசின மீன் மீனை எடுறா பாத்து கிடைக்கிறோம். ஒரு மணி சோத்துக்கு ஒரு சோறு பதம் எடுத்து வச்சா மட்டும் போதும். நீ எப்படி வச்சாலும் சரி. என்ன பாத்து அதான் முடிஞ்சு உயர்ந்த உள்ள இருக்கும்போது இது முல்லா இல்லையா கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்ல. ஒரு தேர மரம் தான் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ற எங்க மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய், சீரகம், பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின வெங்காயம், கருவேப்பிள்ளை, அவிச்சு உதுத்த மீனே, रुको जरा सबर करो. முனக்கின கல்லுப்பு, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, முனக்கின மிளகு தூள், வெளியே வரும். எப்படி நிக்குதுன்னு முட்டைக்கு முனுக்கின கல்லுப்பு, வெந்துரு போல வீடியோக்கு कौन है ये लोग? மீன் முட்டை ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். 15 அடுப்பு சூடு போதும்ல. 4,530 மினிட். சரி 4 தான் இருக்கு.
வைங்க. குழம்பு நல்லா ஊத்து. அடடடடா அம்பி அதான் சாப்பிடுறேன். நான் கிளீன் பண்ணேன் இதிலே மீன் எடுத்து சாப்பிட்றதா முட்டை சாப்பிட்றதா ரெண்டு மிக்ஸ் ஆகி வந்துடுது. அதை மண்ணி बहुत तेज हो रहा है, बहुत तेज हो रहा है। அருமையான டிஷ் தான். அதான் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம். தலையில் அவ்வளோ கறி இருக்குதா? நல்ல முரட்டு மீனை வாங்கி ஆவியில வேக வச்சுட்டு அந்த முள்ளில்லாத சதையை எடுத்து ஆம்லெட். நம்ம நார்மலா முட்டை போட்டு ஆம்லெட் சாப்பிட்டுப்போம். ஆனா மீன்ல உள்ள சதையை எடுத்து ஆம்லெட் போட்டது இது ஒரு வித்தியாசமா வேற லெவல் டேஸ்டா இருக்கு. மீன்ல ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்குறது மீனோட மண்டை தான். அந்த மீன் தலையை வச்சு தாத்தா மண்டை குழம்பு வச்சிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. மண்டை குழம்புக்கு மீன் சதை ஆம்லெட்டுக்கு இன்னைக்கு ஒரு புடி அருமையான புடியா பிடிச்சாச்சு. செம புடி முடிஞ்சிருச்சு. மண்டை வேற லெவல். நிறைய இருக்கு. போய் எடுத்துக்கிறேன். உள்ள நிறைய இருக்கு. சாப்பிடுங்க.